இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ரேவதிக்கும் மருதுவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அதான் அந்த சாமியார் நம்ம வீட்டுக்கே வந்து அவர் கையால ரேவதியும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நீ அந்த சாமியார் கிட்ட பேசுனியா? பின்ன என்னக்கா, நான் பேசாமலா இருப்பேன்? நான் நம்ம வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவரும் நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல சந்திரா, நீ மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு யோசிக்கிற. இங்கேயும் இருக்காங்க பாரு, எல்லாரும் ரேவதி கூப்பிட்டான்னு கோயிலுக்கு போயிட்டாங்க. வா ரேவதி, கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியா பொங்கல் வச்சுட்டு வந்துட்டீங்களா? ஏதோ மனசுக்குள்ள வேண்டுதல் இருக்குன்னு சொன்னியே, அது எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அத சாமி கிட்ட சொல்லிட்டு சித்தி. நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நாளைக்கு காலையில ஒரு பெரிய சாமியார் உன்னை ஆசீர்வாதம் பண்றதுக்காக நம்ம வீட்டுக்கே வராரு. வரட்டும் சித்தி. சந்திரா, நீ பண்ணது ரொம்ப நல்ல காரியம். நாளைக்கு அந்த சாமியார் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம போய் தாலி வாங்கிட்டு வந்துடலாம். ரேவதி, அம்மா சொன்னதை கேட்டியா? நாளைக்கு தாலி வாங்க போறாங்களா? நல்லபடியா வாங்கட்டோம்க்கா. சாமியார் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னென்ன பெண்டிங் ஒர்க் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஆமா சந்திரா, கல்யாணத்துக்கு நாள் ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லாத்தையும் நாம தான் எழுத்து போட்டு செய்யணும். இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருமே நமக்கு வேலை செய்ய மாட்டாங்க. என்ன அத்தை, இவ்வளவு நாளா எவ்வளவு பெரிய பெரிய வேலைலாம் நீங்க அசால்ட்டா பாத்தீங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா? பாத்தியா நீ? இவங்க கிட்டலாம் மறந்தும் உதவி கேட்டா இப்படிதான் பதில் வரும். புரியுதுக்கா, நீ டென்ஷன் ஆகாத. கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். ஆமாத்த, சின்னத்தவங்க கூட இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களுக்கு வேற யாரு தெய்வம் தேவை கிடையாது. அவங்களே எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. பாருகுனி, நம்ம போலாம். ஓ மாப்பிளைக்கு நக்கலை பாத்தியாக்கா? அதையெல்லாம் நீ கண்டுக்காத. சரிக்கா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு